கண்புரை பாதிப்பு 5 வகைப்படும். வயதானவர்களுக்கு தோன்றுவது செனல் கேட்ராக்ட். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வரும் கண்புரைக்கு டயாபெட்டிக் கேட்ராக்ட் என்று பெயர். விபத்துகளில் அடிபடும் போதும் கண்புரை தோன்றலாம். இதற்கு ட்ரையாமெட்டிக் கேட்ராக்ட் என்பார்கள். ஒருவர் உட்கொள்ளும் மருந்துகளின் பக்க விளைவாக ஏற்படுவது சீராய்டு கேட்ராக்ட். கடைசியாக கருப்பையில் இருக்கும்போது தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு பொறுத்து பிறக்கும் குழந்தைகளுக்கு கண்புரை ஏற்படலாம். இதனை கான்ஜினென்டல் கேட்ராக்ட் என்பர். கண்புரைக்கான அறிகுறிகளை அறிந்து கொள்வது அவசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள். கேட்ராக்டுடைய ஆரம்பத்தில் பார்வையில் ரொம்ப குறைவு இருக்காது. ஆனால் நைட் டிரைவிங்கில் அந்த ஒளி கதிர்கள் சிதறுகிறது அனுபவப்படலாம். அதாவது இப்போ நைட்டில் வண்டி ஓட்டும் போது எதிரொலி கண்ணில் படும்போது அந்த கிளாரிட்டி இல்லாமல் கண்ணில் வந்து கிளேரிங் அப்படின்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் போக போக பகல் நேரங்கள்லேயே தூரப்பார்வை ஒரு சேலை கட்டி மறைச்ச மாதிரி, அதாவது ஒரு கிளவுடி விஷன் மாதிரி அவங்களுக்கு அனுபவப்படலாம். அதுக்கப்புறம் தான் பார்வை வந்து தூரப்பார்வை கிட்ட பார்வை எல்லாமே போக போக கம்மியாகி சுத்தமாக பார்வை இல்லாத அளவுக்கு கேட்ராக்ட் வந்து அது பழுத்து போன ஸ்டேஜில் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். முதுமை காரணமாகவும் சூரிய ஒளியில் உள்ள புற ஊதா கதிர்களின் தாக்கத்தாலும் கண்புரை வரலாம் என்றாலும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு விரைவில் கண்புரை வரும் என்பது மருத்துவர்களின் எச்சரிக்கை. மருத்துவத்துறையின் அபரிமித வளர்ச்சியால் கண்புரைக்கான சிகிச்சையிலும் புதிய நுட்பங்கள் வந்துவிட்டன. லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்ன ஹோல் வழியாக பின் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய 1.8 மில்லிமீட்டர்ஸ் அல்லது அதோட கம்மியான தொலை வழியாக அந்த கண்புரையை கண்ணுக்குள்ளேயே அது ஒரு லிக்விட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே சின்ன தொலை வழியாக லென்ஸ் கண்ணுக்குள்ளே பொருத்தலாம். இதுதான் அதிநவீனமான கேட்ராக்ட் ஆபரேஷன். ஆரம்பத்திலேயே கவனித்து கண்புரைக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் முதுமையிலும் நல்ல பார்வை திறனுடன் இருக்கலாம் என்பது மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. இந்த கண்புரையை ஒரேடியாக தடுக்க முடியாவிட்டாலும் ஊட்டச்சத்தான உணவு உட்கொள்வதன் மூலமாகவும் யூவி ரேஸிலிருந்து கண்களை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாகவும் இதனை தள்ளி போடலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா.